தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்க, பாக்கியாதிபதியும் முதல் 15 நாட்கள் 8ஆம் இடத்திலேயே சூரிய குரு சேர்க்கை. 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திலேயே வர்றார். 5 செவ்வாய் மாதம் முழுவதும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான ராசிக்கு எதிரி கிரகம் சுக்கிரன். இந்த எதிரி கிரகமான சுக்கிரன் எப்பெல்லாம் கொஞ்சம் வலுவிழக்கிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சனாக இருக்கிறார். சுக்கிரன் நீச்சனாக இருப்பதனால என்ன, தாசில்தார், ஒரு கலெக்டர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, இந்த மாதிரியான ஒருவருடைய ஏதாவது ஒரு தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்கு 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 டக்குன்னு மாறுவார், அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான, எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய
தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சுதாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்க, பாக்கியாதிபதியும் முதல் 15 நாட்கள் 8ஆம் இடத்திலேயே சூரிய குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திலேயே வர்றார். 5 செவ்வாய் மாதம் முழுவதும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு வலுவான கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகமும் இப்போ கொஞ்சம் வலுவாகவே இருக்குது. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. அம்மா அமைப்பு, வீடு அமைப்பு, வாகன அமைப்பில் கொஞ்ச நாளாக இருந்து வந்த பிரச்சனையை கூட இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக முடியும். உங்கள் ராசிக்கு எதிரி கிரகம் சுக்கிரன். இந்த எதிரி கிரகமான சுக்கிரன் எப்பெல்லாம் கொஞ்சம் வலுவிழக்கிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சனாக இருக்கிறார். சுக்கிரன் நீச்சனாக இருப்பதனால என்னங்க பலன்? கடன் தொல்லைகள் கிட்ட வராது, கடன் தொல்லைகள் தள்ளி போகும். அல்லது கடன் தொல்லை, அதுக்காக உடனே கடனை கொடுத்துருவார், எதுக்காக ஆயிடுமா, கடனை கேட்காம மறந்துட்டு போயிடுவாருன்னா அப்படிலாம் அதிசயங்கள் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. கடன் கொடுத்தவர் நம்மளை கொஞ்சம் நம்ப போகிறாரு, சரி இப்போ கொஞ்சம் இவருடைய நவலமாக கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு, கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரியாக கடன் பிக்கல்கள் உங்களை அழுத்தக்கூடாத ஒரு அமைப்புகள், அழுத்த தேவையில்லாத ஒரு அமைப்புகள் இருக்கும். கடனை திருப்பி அடைப்பதற்கான வருமானங்கள் மெதுமெதுவாக வரக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அமைஞ்சிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோய் தீரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா அமைப்புகள்லையும் நோயை அப்படியே தீர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு இது வரைக்குமே ஒரு 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஐயோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு பயந்தவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்ற மாதிரியாக நோயை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். முதல் திருமணம் தோற்று போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தைரியம், ஐயோ செகண்ட் மேரேஜே வேண்டாயா, ஃபர்ஸ்ட் மேரேஜில் அவ்வளோ அடிபட்டு போனேன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு 2வது வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தொழில் நல்லா இருக்குங்க. சனி இப்போது வலுத்திருக்கிறார். இரும்பு தொழில் பார்க்கக்கூடியவர்கள், மெஷினரிஸு, ஆட்டோமொபைலு, விமான நிலையங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிட் சம்பந்தப்பட்டவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாராயம், பிராந்தி, பாருகர் இது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் மிகப்பெரிய அளவில் உச்சமாக இருக்கிறார். மதிப்பு மரியாதைகள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பில் இருக்கிறனால அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கவலைகள் போகும். அரசாங்கத்தில் இது வரைக்கும் ஒரு அனுமதிக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய நெருக்கம் அதிகமாகும்.
ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, இந்த மாதிரியான ஒருவருடைய ஏதாவது ஒரு தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசுக்கு நல்ல நேரம், நல்ல அமைப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு யோக மாதம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.